வழிமுறைகள், நடைமுறைகள், ஒழுங்குமுறைகள், நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு நிர்வாகம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு சில ஒழுங்கு பிரின்சிபல் வச்சிருப்பாங்க, சட்டத்திட்டங்கள். இப்போ ஸ்கூல்னு சொன்னால் இத்தனை மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு விடணும் என்று ஒரு ஒழுங்கு இருக்கும். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஒழுங்குமுறைகளை, நீதி நியாயங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சில நீதி நியாயங்களை கடவுளே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார், சட்டங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப பரிசுத்த வேதத்துல உபாகம புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சட்டங்கள் தான், மக்கள் வாழ்வதற்கான. அதாவது நம்ம பரிசுத்த வேதத்துல நம்ம உபாகமும் சொல்லுவோம், ஆனா கேத்தலிக் சர்ச்சில இணை சட்ட நூல், இணை சட்ட, அது சட்ட நூல் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்துக்கு கூட நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியை பின்பற்றுவாயாக. நீதியை அதாவது சில வார்த்தைகள் சேர்ந்தே வரும். நீதி, நியாயம், கிருபை, சத்தியம், அப்புறம் மேகம், மந்தாரம், இப்படி என்று சில வார்த்தைகள் சேர்ந்தே வரும். கடவுள் நம்மிடத்துல நீதி நியாயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். மற்றவங்க எப்படியோ, என்னை பின்பற்றி வருகிறவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும், தன் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நீதியையும் நியாயத்தையும் உடையவராய் இருக்கிறபடினாலே. உபாகமம் 32:3 சொல்லுகிறது நம் தேவன் எப்படிப்பட்டவர். 32:3 வசனத்துல உபாகமம் 4ஆம் வசனம். அவர் கண்மலை, அவர் செயல்கள் உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். நம் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்ததான ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கு. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் கண்மலை. கண்மலை என்று சொன்னால் அவர் அசைக்க முடியாதவர். அடுத்தது அவருடைய கிரியை அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்கள் எல்லாம் உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அதனாலதான் நம்மிடத்தில் அவர் நீதி நியாயத்தை கேட்கிறார். சரி, நீதி என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன? சொல்லுவாங்கல்ல, நியாயமா பேசியா அப்படின்னு சொன்னா, அதாவது வகுக்கப்பட்ட ஒரு பிக்சட் ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்கிற தேசத்துல நீங்கள் நல்லா வாழணும்னு சொன்னா நீதி நியாயத்தை 20, அதாவது உபாகமம் 16:20, நீ பிழைத்து அப்படின்னா நீ வாழ்ந்து உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு நீதியை பின்பற்று என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது சில நீதிகளை, சில நியாயங்களை கடவுள் தான் சட்டமாக்கி இருக்கிறார். உதாரணத்திற்கு என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது என்ன சம்பவம் என்றால், ஒரு தகப்பனுக்கு 4 பெண் பிள்ளைகள், ஆண் வாரிசு இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மோசே கிட்ட போய் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க காணியாட்சியில எங்களுக்கு சுதந்திரம் தாங்க அப்படின்னு சொன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நிலத்துல பங்கு கொடுக்கிறது போல எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏனென்றால் இவர்களுடைய காணியாட்சிகள் எல்லாம், காணியாட்சி நிலம், இவர் நிலங்கள் எல்லாம் இவங்க கூட பிறந்தவங்க ஆண் வாரிசு இல்லாதனால
அவங்க அப்பாவுடைய சகோதரர் மற்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க உங்களுக்கு வாரிசு, நீங்க இதுல சுதந்திரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிரச்சனை என்ன பண்றாங்கன்னா மோசேட்ட கொண்டு போறாங்க. என்னாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைங்க யாருன்னு சொன்னா யோசேப்பினுடைய கொள்ளு பேத்திக. யோசேப்புடைய மகன் மனாசே, மனாசேனுடைய மகன் மார்கினுடைய மகன் கீலேயாத். அவனுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு 4, அதாவது யோசேப்பினுடைய வம்சத்தில் வருகிறதான ஒரு பிள்ளைகள். அவங்களுக்கு 4 பேர், 4 பொம்பளை பிள்ளைகள் தான். அவங்க மோசேயிட்ட போய் கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் வசனத்துல, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பெயர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சிகளை கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனார். அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி, நல்லா கவனமா கேளுங்க. இப்ப இவங்க சொல்றது சரிதான், இவங்க கேட்கறது சரிதான் என்று யார் சொல்றார்? கடவுள் சொல்றாரு. இப்ப கடவுள் என்ன பண்றாரு? புதிய ஒரு சட்டத்தையே அவர்களுக்கு உருவாக்குறார். நீங்க அந்த பகுதி வாசிங்களா? 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படிக்கு செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். ஆமென். இப்போது ஒரு புதிய சட்டத்தை அமுல்படுத்துறார். யார் மூலமாக? இந்த 4 சகோதரிகள் போய் மோசேகிட்ட சொன்ன பொழுது மோசே கர்த்தரிடத்துல சொல்லி கர்த்தர் சொல்றார், இவங்க கேட்கறது சரிதான், இவங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும். என்ன சட்டம்னு சொன்னா, அதாவது ஆண் வாரிசு இல்லை என்று சொன்னால் அவர்கள் பெண்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். அப்படி இப்ப யாருமே இல்லை, அதாவது அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் 9ஆம் வசனத்தில் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து சொல்றார் 10ஆம் வசனத்தில், அவன் சகோதரன் இல்லாதிருந்தால் அவன் சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். இப்ப அவன் தகப்பனுடைய சகோதரன் இல்லை என்று சொன்னால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்தில் அவனுக்கு கிட்டின உறவு, அப்புறம் நெருங்கின உறவுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை மோசேக்கு கொடுக்கிறார். நிறைய சட்டங்களை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கு. இதுதான் இன்னைக்கு அரசியல் சட்டம் அமைப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, நியாயத்தை நீதிய யாத்திராகமம் 23:6 சொல்லு, உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுக்கு நியாயத்தை புரட்டாமல் இருப்பாயாக. எளியவனா யாரு? ஆனா நியாயம் அவங்க பக்கம் இருக்கும். ஆனா பலம் உள்ளவங்க, வசதி படுத்தவங்க, காசு உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க நியாயத்தை அவங்க கேட்க யாரும் இல்ல, நீங்க அவங்க இப்படி பேசி அவங்க எல்லாம் முடிச்சிருங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்ப மோசே ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 23:6 அந்த வசனத்தை கூட வாசியுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற எளியவனுடைய நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக அப்படின்னு சொன்னா, அவனுடைய நியாயத்தை என்ன பண்ணாத, மாத்திராத. அவன் எளியவன் என்று சொல்லி அவனுடைய நியாயத்தை என்ன பண்ணிடாத, மாத்திராத. லேவியராகமம் 24:22 சொல்லுகிறார்,
நியாயமானது ஒரே நியாயமா இருக்கணும். பரதேசிக்கு ஒரு நியாயம், சுதேசிக்கு ஒரு நியாயமா இருக்கக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறார். லேவியராகமம் 24 அதிகாரம் 22 வசனம். பரதேசினா யாரு, சுதேசினா யாருன்னு சொன்னா, சுதேசி என்றால் அந்த தேசத்துல குடியிருக்கிறவங்க, பரதேசி என்றால் வேற ஊர்ல இருந்து வந்து குடியேறவங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணும், நியாயம் ஒன்றாக இருக்க வேண்டும். வெளியூர்காரனுக்கு ஒரு நியாயம், உள்ளூர்காரனுக்கு ஒரு நியாயமாக என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் நடத்துகிறது. 26:41 கூட வாசிங்களா. என்னாகமும் சாரி லேவியராகமம் 26:41 26:41 அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவருடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபுடைய பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாவுடைய பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடைய பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி யாராவது விரோதமா நியாயத்துக்கு புறம்பா ஒத்துக்கொண்டா நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அவன் நியாயத்திற்கு ஒத்து வரலான்னு என்ன பண்ணுவான், அவனுக்கு கீழே சொல்லப்படுகிறது, அவனுக்கு சில தண்டனைகளை கொடுப்பேன்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவங்க நியாயத்திற்கு விரோதம் செஞ்சுட்டாங்க, ஆனாலும் அவங்க சாதனமா போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதி உள்ள நியாயாதிபதி ஒருத்தர் வருகிறார். சகல ஜனங்களுக்கும் உண்மையான நீதியை கொடுக்க ஒருத்தர் வருகிறார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்ப ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஒரு பையனுக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க. ஆனா உண்மையா காப்பி அடிக்காம எழுதினவன் வந்து, ஆண்டவரே நான் இவ்வளவு உண்மையா எழுதுன, எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியை நிறுத்துவார். உண்மையான நீதி எப்ப வெளிப்படும்னா, ஆண்டவராக இயேசு வரும்பொழுதுதான் உண்மையான நீதி வெளிப்படும். அல்லேலூயா. இப்படி கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நீதியையும் நியாயத்தையும் தம்மை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் வழங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் இன்னும் சொல்லுகிறார், நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 27 அதிகாரம் 5 வசனத்தை கூட வாசியுங்கள். என்னாகமம் 25:7. அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அதாவது யாரு தவறு செய்தாலும், அவன் ஆசாரியனுடைய மகனா இருந்தாலும் சரி, பிரபுகளுடைய மகனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தண்டனை சரியான தண்டனையாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேசத்துல கூட ஆரம்ப காலத்துல தண்டனை எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தண்டனை பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையே கிடையாது. சிலர் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கட்டி வச்சு உடைப்பாங்க. சிலர் தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க கரல வெட்டிடுவாங்க. சிலர் தவறு செஞ்சாலும் கொண்டே போடுவாங்க. ஏன்னா அவர்களுடைய நிலைகள் அப்படியா இருந்தது. அருமையானவர்களே, நீதி நியாயத்தை காக்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்னொன்று சொல்லுகிறார், நீதி நியாயத்துல முகதாட்சணியம் பார்க்க கூடாது என்று உபாகமம் 1:17 சொல்லப்படுகிறது. உபாகமம் 16:19 சொல்லுகிறது, லஞ்சம் வாங்கிட்டு பரிதானம் வாங்கிட்டு நீதியை புரட்டாத, நீதியை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நிச்சயம் உன்னுடைய தலைமுறையில நீ நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம், ஆனா உன் பிள்ளைகளுடைய தலைமுறை வேதம் சொல்லுகிறது 4 தலைமுறைக்கு நான் விசாரிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நீதியையும் நியாயத்தையும் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒரு நாளும் செய்கிற பிள்ளைகள் குறையப்படுவதில்லை, அவர்கள் கெட்டு போவதில்லை. இன்னொன்று சொல்ற, உன் விசாரணை நீதியாய், இது நீதிபதிகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு கட்டளை. உபாகமம் 17:19 சொல்லுகிறார், நன்கு விசாரணை செய்து தீர்ப்பு செய்யணும்.
நீதி எந்த பக்கம், நியாயம் எந்த பக்கம் இருக்கு என்று விசாரணை செய்து தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதிகளுக்கு அவர் ஆலோசனை சொல்லுகிறதை உபாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 27:13 சொல்லுகிறது, அதாவது அடகு வாங்கும் போது ஒரு பேச்சு, அடகு மீட்டும் போது ஒரு பேச்சு பேசக்கூடாது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா உபாகமம் 24:13 அங்க சொல்லப்படுகிறது. ஏதாவது சொன்னா, நம்மகிட்ட ஒரு பொருள் அடமானம் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு சம்பவத்தில் ஒரு நிகழ்வு ஒருத்தவங்க சொன்னாங்க, அது கேளுங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலம் உங்களுக்கு தான் சொல்லி முன்பணம் வாங்கிட்டாங்க. முன்பணம் வாங்கி ஆனா பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணல, பணம் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரேட்டுக்கு அந்த நீ கொடுத்த காசு விலைக்கு போகாது, நான் ரிஜிஸ்டர் பண்ணி தர மாட்டேன், நான் நீ கொடுத்த பணத்தை திரும்ப கொடுத்துறேன், நிலம் எனக்கு வேணும். புரியுதா? இது நியாயமா அநீதியா? எல்லாம் கவனிக்கிறீங்களாங்க? நான் சொன்னது இப்ப என்ன யாருமே கவனிக்கணும். அதாவது நியாயம் இல்லை. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டோ அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டா பத்திரம் பண்ணி தரல, இன்னைக்கு எனக்கு பத்திரம் பண்ணி கொடுன்னு கேட்டா இன்னைக்கு ரேட்டுக்கு இது சேராது, புதுசா என்ன பண்ணு, இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு கொடு, இல்லைன்னா நீ கொடுத்த பணத்தை வாங்கிக்க. இன்னைக்கு இப்படி எல்லாம் மனுஷன், ஏன்னா வேதம் சொல்லுகிறது அநீதி நிறைந்த உலகம். நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? அநீதி நிறைந்த உலகம். நீதியை பார்க்க முடியாத ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் நியாய தீர்ப்பு கொடுக்கதான் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. நீதியை சரிகட்டுதான் இயேசு வரப்போகிறார். அதற்குள்ள நீங்க மனம் திரும்பினீங்கன்னா ஒருவேளை நீங்க தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி நீங்க திரும்பலன்னு சொன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேல பயங்கரமா இருக்கும். ஒருவேளை மனிதர்கள் ஒண்ணும் பண்ண முடியாது. மனிதர்கள் என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, நான் என்னால முடிஞ்ச நான் பார்த்துருவேன், நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ, நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, எந்த கோர்ட்டுக்கு போ, நான் எப்படியும் வந்துடுவேன், இந்த உலகத்துல நீ எப்படியும் வந்துடலாம், ஆனா ஒரு நாள் கடவுளுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். அப்பொழுது கடவுள் உன்னை பார்த்து கேட்பார், நீ இப்படி எல்லாம் அநீதி பண்ணிட்டு வந்திருக்கியே, உனக்கு தண்டனை நரகம் தான் சொல்வார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குடி இருக்கிற தேசத்துல நீதி நியாயத்தை செய். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல சட்டங்களை எழுதி கொடுத்தவர், நீதி நியாயத்தை கற்றுக் கொடுத்தவர், அவரிடத்தில் வருகிற ஜனங்களுக்கு நீதி நியாயத்தை செய்கிறவர். பாருங்க, 4 பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எங்க அப்பாவுடைய சுதந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே கடவுள் இது சரி, இவங்க கேட்கறது சரிதான், அதனால என்ன பண்ணு, ஒரு சட்டத்தையே ஏற்படுத்துறார். மோசே கூப்பிடுறார், என்ன பண்ணு, ஒரு சட்டத்தை ஏற்படுத்து, பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை வேண்டும். அது இப்பதான் 1954 தான் நம்ம இந்தியாவில் சட்டமா வந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடியே என்னன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மனிதனை கடவுள் படைத்த பொழுதே பெண் பிள்ளைகளுக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள உரிமை உண்டு என்பதை சட்டமாக அன்றைக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவருக்கு இது நான் இரவு நான் எதை பேசணும் ஆண்டவரேன்னு கேட்கிறப்போதான் என் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை கை கொள்ள சொல்லு. அல்லேலூயா. மற்றவங்க எப்படியோ வாழ்ந்து போட்டோம், என் பிள்ளைகள் நான் வாழ்ற மாதிரி, நான் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லு. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் இன்னும் நிறைய விஷயங்களை ஆண்டவர் இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறார். நீங்க விசாரிப்பு செய்யும் பொழுது
நீதியாய் விசாரணை செய்யணும். உபாகமம் 25:1 சொல்லுகிறார். உபாகமம் 25:13-16 வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது நீங்க நிறுத்து கொடுக்கிற பொருட்களுடைய அளவுல கூட நியாயம் இருக்குன்னு சொல்றார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா நியாய விலை கடைன்னு பேரு தான். நியாய விலை கடைன்னு பேரு தான். ஆனா அவன் கொடுக்கிற அளவு கரெக்டா இருக்கா? 20 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து பார்த்தா இடம் வச்சு பார்த்தா 18 கிலோ 19 கிலோ தான் இருக்கு. 1 கிலோ என்ன பண்ணிடுறாங்க? பேரு நியாய விலை கடை. நியாய விலை கடை. அல்லேலூயா. அருமையானவர்களே, உபாகமம் இது வாசிங்களா 23ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 13-16 வசனங்கள். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்களை நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரியான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரியான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். சொல்றான்னா உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? படிகள் வித்தியாசமா இருக்கக்கூடாது. கூலி போடுறதுக்குன்னு ஒரு படி செலவு அந்த காலத்துல முதலாக வச்சிருப்பாங்க. கூலி போடுறதுக்குன்னே வருஷம் பார்த்தா அந்த படியில தான் கூலி போடுவாங்க. உள்ள வாங்கியிருக்கோம் என்ன ஒரு கைப்பிடி தான் கம்மியா போடுற மாதிரி இருக்கும். அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுல நிறை கற்கள் அப்படின்னு சொன்னா வெயிட் கல்லோட 1 கிலோ 2 கிலோ கல் வச்சிருப்பாங்கல்ல, அது சரியான எடை உள்ளதா என்ன பண்ணும் வச்சிருக்கணும். நிறுத்து பார்க்கறது. அதுல இதுல எல்லாவற்றிலும் நியாயமானதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம மற்றவங்க கொடுப்பதிலும் வாங்குவதிலும் நியாயத்தை பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் அது சொல்றாரு. விதவைகளுக்கு நீ நியாயத்தை செய்யாம விட்டுறாத. அவங்க புருஷன் இல்ல, அதனால அவங்க ஏமாத்தலாம் நினைக்காத. உபாகமம் 27:19 சொல்றார், விதவைகளுக்கு நியாயத்தை சரியாக அவங்களுக்கு செய்யணும். ஏன்னா விதவைகளுக்கு நான் தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க புருஷனற்றவங்க, அதனால அவங்க ஏமாத்திடலான்னு யாரையும் ஏமாத்திடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக ஆளும் தலைவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் அவர் சொல்லுகிறார், உன் ஆட்சி நிலைக்க வேணும்னு சொன்னா நீதியை கைக்கொள்ளு, நியாயத்தை கைக்கொள்ளு, அப்பொழுதுதான் உன் ஆட்சி நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களா. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவே இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். அவன் எல்லா ஜனத்திற்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து வந்தான். ஒரு ராஜா எல்லா ஜனத்திற்கும் என்ன பண்றாரா? நீதியும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். ஒரு மக்களுக்கு ஒரு மாதிரி, இந்த மக்களுக்கு ஒரு மாதிரி, ஒரு மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நியாயக்கேடுகள் இருக்கிறது. வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய சபைகளை பூந்து என்ன பண்ணிருக்காங்க, கிறிஸ்துமஸ் அந்த அலங்காரங்கள் பொருட்கள் சர்ச்சையெல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அதை இந்த அரசாங்கமானது ஒண்ணுமே கேட்கவே இல்லை. ஆனால் நீதி செய்கிற ஒரு தேவன் வருகிறார். அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற தேவன் ஒருவர் வருகிறார். அவர் நிச்சயமாய் வந்து அவர் நீதி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுக்கு கவனமா கேளுங்க. பக்தி உள்ள அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிற நீங்கள் அப்பாவுக்கு விரோதமா அம்மாவுக்கு விரோதமா நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் நியாயப்படி நியாயம் செய்ய வேண்டும். அப்சலோம் என்ற ஒரு மகன் இருந்தால் அவன் தாவீதுக்கு மகன். ஆனா அப்பாவுக்கு எதிரான சில காரியங்கள் அவர் செய்து கொண்டே வந்தார். அப்பா கிட்ட நீதி விசாரணைக்கு போவாங்க. அங்க போவாதீங்க, இங்க வாங்க, என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போகாமையே, அப்பா தான் ராஜா, ஆனா இவர் என்ன பண்ணுவார், தங்கள் ஜனங்களை எல்லாம் தங்கள் வசப்படுத்திக் கொண்டு அங்க சொல்லப்படுகிறது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களோட மனுஷனுடைய இருதயத்தை எல்லாம் கவர்ந்து கொண்டார். அப்பாவை ஓரம் கட்டிட்டு இவன் பெரியாள் ஆயிட்டான்.
பெரிய ஆள் ஆவறதுக்கு முயற்சி செய்கிறார். ராஜா யாரு? தாவீத ராஜா, அப்சலோம். இப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில தான் அவருடைய முடிவை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அவர் யுத்தத்திற்கு போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கருவாளி மரத்துல அவருடைய முடி மாட்டிச்சு, குதிரை ஓடிடுச்சு, முடியோட தொங்குறார், கருவாளி மரம் தொங்குறார். எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொன்று போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பக்தி உள்ள பெற்றோர்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் நியாயம். பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதுதான் கடவுளுக்கு நியாயம் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய வருமானத்துல கூட நீதியா இருக்கணும் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களா? நீதிமொழிகள் 16:8. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா வருமானம் அதிகமா வருது. அதிகமா வந்தா என்ன காரணம்? அநீதியினால் வருகிற வருமானம். ஆண்டவர் சொல்கிறார், அநீதியாய் வந்த அதிக வருமானத்தை காட்டிலும் நியாயமா வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கணக்குல வச்சிருக்கிறார். என் பிள்ளைகள் எப்படி வருமானத்துல அவர்களுக்கு எப்படி வருமானம் வருகிறது? சில பாத்தீங்கன்னா வருமானங்கள் எல்லாம் பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க, தரங்களை சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் என்னது, ஏஜென்ட் எப்படியோ சொல்றாங்க, இந்த மாடு சரியில்லை, நீ எப்படியோ அதை தள்ளி விட்டுரு, நான் உனக்கு கவனிச்சிடுறேன். தரகார்கிட்ட போய் என்ன பண்ணிடுறாரு, மாடு விற்கிறவர் சொல்லிடுறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மாடு விட்டுருக்கு, நல்ல மாடு, சுடிகள் நல்லா இருக்கு, தள்ளி விட்டதா? இது நீதியா நியாயமா? தனக்கு வருமானம் வரணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு அநீதி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவன் நியாயத்தை, நீதியை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 21:3 வசனத்தை. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கடவுளுக்கு கொடுக்கிறதுல கூட என்ன பண்ணும்? கர்த்தர் நீதியை பார்க்கிறார். என் பிள்ளைங்க காணிக்கையை எதிலிருந்து கொடுக்குறாங்க? தங்களுடைய உழைப்பிலிருந்து, தங்களுடைய கடினமான உழைப்பிலிருந்து கொடுக்குறாங்க. பலியிடுவதை பார்க்கிலும் நீதியை நியாயத்தும். சிலர் பாத்தீங்கன்னா கொடியா கொண்டு போய் கொட்டுறாங்க. அந்த பணம்லாம் இங்க எப்படி வந்தது? நியாயமா வந்ததா? ஏதோ அநீதியில கொண்டு போய். ஆனா அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனால் நம் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் நம் தேவன் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ கொடுக்கிற காணிக்கையை காட்டிலும் நீ செய்கிற நீதி நியாயத்தை தான் நான் பிரியப்படுற அப்படின்னு சொல்கிறார். இப்படி யாராவது சொல்லுவாங்க? இப்படி எந்த தெய்வம் சொல்லுமா? நீ கொள்ளடிச்சு வரதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், நீ நீதி நியாயத்தோடு செஞ்சு கொடுக்கிற காணிக்கை தான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு எந்த கடவுளா சொல்லுமா? இல்ல. ஆனால் இந்த தேவன் சொல்லுகிறார், ஏனென்றால் இவர் நீதியை செய்கிற தேவன், நீதியை விரும்புகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கொடுக்கிற கொஞ்சம் காணிக்கை கூட ஒரு முறை ஒரு பாட்டி நம்ம வேதத்துல வாசிக்கிற ஒரு விதவை தாய்மார் தனக்கு வைத்திருந்த ஜீவனத்துக்கு வைத்திருந்த ஒரு 2 காசை கொண்டு போய் காணிக்கை வீட்டுல போடுறாரு. அப்போது கடவுள் சொன்ன வார்த்தை, எல்லாரிலும் இவங்கதான் அதிகமா போட்டாங்க, ஏன்னா நீங்க இருக்கிறதுல இருந்து போட்டீங்க, இவங்க அவங்க வாடுறதுக்கு வச்சிருந்ததுல ஜீவனத்துக்குன்னு வச்சிருந்தத போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இந்த நியாயம் நீதி எங்க கிடைக்கும்? இந்த நீதி நியாயம் எங்க கிடைக்குங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்குல்ல? எங்க கிடைக்கும்?
எந்த கடையில கிடைக்கும்? ஏதாவது ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எங்க கிடைக்கும்? அந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை வாசிக்கப்படும் பொழுது, தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எங்க அடையலாம்? இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து தான் நீதி, நியாயம், விவேகம், நிதானம் இவைகள் எல்லாம் எங்க கிடைக்குன்னு சொன்னா அந்த பரிசுத்த வேதத்துல தான் கிடைக்கிறது. சில கேட்கலாம், கிறிஸ்தவங்களாம் அநீதி பண்றாங்களே. உண்மையான வேதத்தை பின்பற்ற கிறிஸ்தவர்கள் அநீதி பண்ண மாட்டார்கள். வேதத்தின்படி வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் அநீதி செய்ய மாட்டார்கள். ஏனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் மீறாது இருக்கிறான். சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற மனிதர்கள். நான் நீ சொல்லிட்டேன், அதனால என்ன பண்ணுவேன், எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் என் வாயை திறந்து என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன், அதை செய்வேன். இதுதான் உண்மையான வேதத்தை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த நீதி நியாயத்தை யார் அவங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு ஆவல் இல்லை, அறிந்து கொள்ள முடியாது என்றால் நீதிமொழிகள் 28:5 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:5 நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அல்லேலூயா. துஷ்டன் நியாயத்தை அவனுக்கெல்லாம் நியாயம் பேச முடியாது. துஷ்டன்ட்ட போய் நியாயத்தெல்லாம் பேச முடியாது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீதி நியாயத்தை விரும்புகிற தேவன், ஒருவேளை உங்களுக்கு யாராவது அநீதி செய்திருந்தால் ஆண்டவரே அவர்களை மன்னிங்கப்பா. நாம் யாருக்காவது அநீதி செய்திருந்தாலும் நாமும் ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்போம். கடவுள் அவர் நீதியை விரும்புகிற தேவன், நீதியை சரிக்கட்டுகிறவர். அத கடைசியாக வெளிப்படுத்தல சொல்லப்படுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. நீதி செய்கிறவன் பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நான் என்ன பண்றேன், வந்து பார்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்பு கொடுப்போம். வார்த்தையின் மூலமாக கடவுள் உங்களை